Hey dudes, welcome back to my channel. This is Legesh Vlog. So இதோட GoProவோட அன்பாக்சிங்கோட தேர்ட் பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ரெண்டு பார்ட்டு யாரும் பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் லிங்க் தரேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். ஸோ மறக்காம போய் பாருங்கள். அது வந்து GoProவும் மீடியமோடும் அன்பாக்சிங் பண்ண வீடியோ பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ GoProவோட ஆக்சசரிஸ் கிட்டும் ஒரு உலான்சி கேஸு அண்டு டெலிசன் கம்பெனியோட சார்ஜிங் டக்கு. ஸோ இது ரெண்டையும் தான் மூணையும் தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்கு போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கீழே இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உலான்சி கேஸு. ஸோ இந்த கேஸு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் நார்மலாக வந்து அந்த கேமராவிலே மவுண்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் ஸோ இருங்க, அந்த கேமரா மட்டும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மோட்டோ விளாகிங் பண்ணும்போது இந்த இதுலேயே வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த விண்டு நாய்ஸுக்கு நீங்கள் பேசுகிறது ஒரு அளவும் கேட்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலான்சி கேஸு. ஸோ இது ஒரு 1500 வரும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா அண்டு இந்த கிளிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிப்பு கழட்டி இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பு கழட்டி தான் போட முடியும், இந்த நார்மலாக போட முடியாது. ஸோ அந்த கிளிப்பு இப்படி கழட்டி விட்டு அண்ட் இந்த கேமரா அப்படி உள்ளே வச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு லாக் ஆயிரும். அண்டு நீங்கள் வந்து ரைடிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார்ஜ் தேவைன்னா ஸோ அதில் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் போடலாம். பட் ஆனால் இது ஓப்பன் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் அந்த கேப்பில். அண்ட் இந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னா இது ஒரு 1400 வரும் இந்த ஒரு சார்ஜிங் அடாப்டர், சாரி GoProவோட vlogging அடாப்டர் மாதிரி. ஸோ அதை நான் சைடில் உங்களுக்கு வீடியோ போடுறேன், அந்த இமேஜ் போடுறேன் பார்த்துக்குங்க. அண்ட் அதோட லிங்க் கீழே தரேன். 1400 வரும். நான் மீடியோ மோட் வாங்கினதுனால இதை வந்து இதோட உலாசின் கேஸ் மட்டும் வாங்கிட்டேன். எனக்கு ஃப்யூச்சரில் தேவைப்பட்டது அப்படின்னா அதை நான் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை மட்டும் வச்சுருக்கேன். அண்ட் இதை நான் வந்து இதெல்லாமே செட்டாக வாங்கினேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு இல்லாமல் ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் மோடில் கொடுக்குற மாதிரி ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க. ஒன்று லைட்டுக்கு, ஒன்று கேமராவோட ரிசீவருக்கான சொருகிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த டெலிசன் கம்பெனியோட சார்ஜிங் டக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சியாக வந்து மோட்டோ விளாக் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இதில் வந்து மூணு பேட்டரி போட்டுக்கலாம். கேமரா ஒன்று போட்டிங்கன்னா மீதி 3 பேட்டரி வந்து சார்ஜிங் போட்டுக்கலாம். ஸோ இந்த கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 4 பேட்டரியாவது வேணும். ஸோ ரொட்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் 1 டேக்கு வந்து நம்ம வந்து ஃபுல் விளாக் எடுக்கலாம். ஸோ நார்மல் விளாக் எடுக்கிறனா ஓகே, மோட்டோ விளாக் பண்ணும்போது ஒரு 4 பேட்டரியாக தேவைப்படும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெமரி அடாப்டர் ஸ்பேசிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் 2 பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒன்று இருக்குது, இன்னும் 2 வாங்கணும். அண்ட் இதில் வந்து 3 LED லைட்டிங் மாதிரி இருக்கும். அண்ட் பின்னாடி சார்ஜ் போகிறது இருக்குது. ஸோ இது ஒரு 1500 வருது. இது ஓரம் வச்சுருவோம். ஸோ அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம GoProவோட ஆக்சசரிஸ் கிட்டு அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதில் கேசிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து கேமரா முழுவாமல் இருக்கிறதுக்காக இது ஒன்று. ஸோ இது ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எம்டி பேக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் மவுண்ட்டு அது ஒன்று இருக்குது. அண்ட் இது ஒரு vlogging ட்ரைபேட் மாதிரி மினி ட்ரைபேடு. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேஸு, அது ஒன்று இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட்டு. ஸோ இது ஹெல்மெட்டுக்குன்னு இல்லை, வேறு எங்கேயா காரில் பைக்கில் மவுண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு மவுண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செல்ஃபி ஸ்டிக், vlogging ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெட் ஸ்ட்ராப்பு. ஸோ மேலே வந்து ஹெட்டில் போட்டுக்கிறதுக்கான ஒரு ஹெட் ஸ்ட்ராப்பு. அண்டு இது வந்து காருக்கு மவுண்ட் பண்ணுறது. ஸோ காருக்குன்னு இல்லை, ஸோ நார்மலாக அப்படி வந்து பண்ணி நார்மலாக அப்படி வந்து இப்படி எடுத்திங்கன்னா ஸோ வராது, உங்களுக்கு டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ அது ஒன்று இருக்குது. நீங்கள் காரில் வந்து கிளாஸில் மவுண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது ஒன்று இருக்குது. அண்ட் இதுவும் ஹேண்டுக்கு டைட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராப்பு.
இது வந்து இதுவும் ஹேண்டுக்கு போடுறது தான். அண்ட் அதை தாண்டி இது செஸ்ட் ட்ராப்பு. ஸோ இது செஸ்ட் ட்ராப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஹைக்கிங் பண்ணுறீங்க, ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏறும் போது நம்ம வந்து செஸ்ட் ட்ராப்பில் வந்து செஸ்ட்டில் வச்சு மவுண்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றுறது. ஸோ அந்த அடுத்தது தாண்டி கிளிப் மவுண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கிளிப் மவுண்ட் எதுக்கு அப்படின்னா டேபிளில் கிளிப் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே ஏதாவது கேப் போட்டிங்கன்னா கேப்பில் இந்த மாதிரி கிளிப் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு மவுண்ட்டு. அண்ட் அதை தாண்டி ஒரு ஒயரு, ஹெட்ஃபோன் ஒயர். இதில் வராது, தனியாக வாங்கியிருந்தேன். அண்ட் இது இதுக்காக காட்டலாம், ஆக்சசரி காட்டலான்னு இது வந்து. ஸோ இது ஒரு 3.3 அடாப்டர் ஒன்று, ஒரு மைக்கான ஒயர் ஒன்று, இது மைக்கு ஆரம்பிச்சிடலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மவுண்ட்டு. இது ஒரு ஹெல்மெட் மவுண்ட் இருக்குது. அண்ட் இது கணக்கில் சேர்த்தானா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, என்னது மிரருக்கு வந்து ஒரு இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு மவுண்ட்டு. ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கான ஒரு எல்என்கி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஒன்று. அண்ட் ஒரு டேகு. ஸோ இது எலிமருந்து டேப்லெட்டும், அதை தாண்டி ஒரு டபுள் சைடு டேப்பு, 2 பக்கம் ஓட்டுறதுக்காக டபுள் சைடு டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பிரித்து காட்டிடுறேன். ஸோ ஆல்ரெடி இதுலேயே பச போயிருக்கும், இது எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ டபுள் சைடு டேப்பு 2 உள்ள வந்து எலிமருந்து இருக்குது. அதை தாண்டி ஸோ ஹெல்மெட்டில் கேமரா வந்து ஹெல்மெட்டில் இது ஒட்டிட்டோம் அப்படின்னா அது கேமரா டேக் மாதிரி போட்டு நாட் போட்டு வச்சுக்கலாம். கேமரா ஒரு வேளை கழண்டு விழுந்ததுன்னா இது தாங்கிக்கணும். அந்த அளவுக்கு தாங்காது, வேஸ்ட் அது. அண்டு இது வந்து மிரர். இன்னும் ஹைட்டாக வேணுங்கும் பட்சத்தில் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஹெட்டை விட்ட இன்னும் ஹைட்டாக வேணும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிப்பு. இதுவும் வந்து ஜே மவுண்ட்டும் ஃப்ளாட் மவுண்ட்டு இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரி கிட்டு. ஸோ அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து இப்போ எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா இது எதுவுமே வந்து அந்தந்த ரேட்டுக்கு நான் வாங்கலை. ஸோ இது இன்னைக்கோட கோப்ரோவோட இன்னைக்கு ரேட்டு என்ன அப்படின்னா, இன்னைக்கு அஃபிஷியல் வெப்சைட்டோட ரேட்டு 25,600 ரூபா. அண்டு இந்த மீடியா மோடோட அஃபிஷியல் வெப்சைட், கோப்ரோ அஃபிஷியல் வெப்சைட்லேயே 8,500 ரூபா. இது டெலிஷன் அமேசானில் 1,500 ரூபாய்க்கு இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உலான்சி கேஸு, இது ஒரு 1,500 ரூபா. அண்ட் அதை தாண்டி இந்த ஆக்சசரிஸ் கிட்டு, ஸோ இது ஒரு 1,500 ரூபா. இது எல்லாமே மொத்தமாக எவ்வளோ வருது அப்படின்னா, இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் இது எல்லாமே வாங்கினீங்க அப்படின்னா அரௌண்டு 38,000 வருது. ஸோ 38,000 வருது. அதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 23,000 ரூபா. ஸோ 5,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிச்சம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து வாங்கினது 23,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் பொருளாக தான் நான் வாங்கினேன். ஸோ இது எல்லாமே அந்த இதுக்கு வாரண்டி இருக்குது, வாரண்டி இல்லாமலாம் இல்லை. ஒரு நம்பிக்கையான ஒருத்தர். ஸோ நான் மோட்டோ விளாகிங் ரைடிங் போகும்போது கடைசி ஆந்திரா போகும்போது அவர் பார்த்து எனக்கு இது எல்லாமே கொடுத்தாரு. ஸோ நான் யூஸ் பண்ணலப்பா, நீ யூஸ் பண்ணிக்கோ. ஸோ உனக்கு பிடிச்ச ரேட்டுக்கு என்ன இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன வருதோ, செகண்ட்ஸில் இந்த கோப்ரோ என்ன ரேட்லாம் வருதோ ஸோ நீ இது வாங்கிக்கோ அப்படின்னு மாதிரி கொடுத்துருந்தாரு. ஸோ நான் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டேன். ஸோ நான் வாங்கின ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய்க்கு வாங்கினது எல்லாமே. ஸோ நீங்கள் இன்றைக்குமே இது செகண்ட்ஸில் வாங்கினீங்க அப்படின்னா அரௌண்டு 18,000 ரூபாய், 18,000 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் யாருமே தரமாட்டாங்க அந்த கேமரா இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு. அவ்வளோதான், வீடியோ வந்து பார்ட் 3 முடிஞ்சு. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஒரு நன்றி. ஸோ இதே சப்போர்ட் கொடுங்க. அண்டு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்டு த டாட்டா போயிடும் திலகேஷ் vlog. ஸோ இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப்